வணக்கம். தொண்டை பிரச்சனைகளுக்கும் லங்ஸோட ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு பிராணாயாம பயிற்சி ப்ரீதிங் எக்ஸசைஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இது எல்லா வயதினரும் செய்யலாம். எந்த வயதினரும் இது செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யாதீங்க. உங்களால் எந்த அளவு முடியுதோ அந்த அளவு மட்டும் இதை நீங்கள் பண்ணால் போதும். கவுண்ட்டும் 12 கவுண்ட் வரைக்கும் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 3 கவுண்ட் அந்த அளவு பண்ணுங்கள். இதை பேர் லயன் பிரெத்துன்னு சொல்லுவோம். சிங்கம் எப்படி கர்ஜிக்கும் அதை யூஸ் பண்ணி வந்த ஒரு யோகாசனம் இது. இதை எப்படின்னா வாயை நல்லா திறந்துட்டு நம்ம வெளியில் சுவாசத்தை வெளியே விட போகிறோம். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுவாசத்தை வெளியே விட்டோடனே நம்மளையும் அறியாமலேயே நம்ம சுவாசம் வாய் வழியாக மூக்கு வழியாக 2 வழியாகவுமே உள்ளே போகும். வேகமாக பண்ணுவோம் இதை. அப்போ நம்ம அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது அங்கங்கே தேங்கி கிடைக்கிற தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாக வெளியே போகிறதுக்கு இது உதவுது. அதே மாதிரி எந்த இடத்துல சளி அடைஞ்சு இருக்கோ அதை வெளியில் தள்ளுறதுக்கும் இது உதவியாக இருக்குது. மெயினாக இப்போ கோவிட்னால லோவர் பார்ட் ஆஃப் த லங்ஸ்ன்னு சொல்லுவோம், லோவர் லோப்ஸு, அந்த இடத்துல தான் ரொம்ப சளி சேர்ந்து அந்த இடத்துல தான் அந்த கிரவுண்ட் கிளாஸ் ஒபாசிட்டின்னு சொல்கிற அந்த நோய்க்கான அறிகுறிகளை நம்ம பார்க்குறோம் சிடி ஸ்கேனில். அதை சீக்கிரமாக போக்குறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. 2-3 பேஷண்ட் இதை பண்ணிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதுனால தான் நாங்கள் இந்த பதிவை இன்றைக்கி போடலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இது எப்படி செய்யணும்னு நான் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் அதை பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகிறது நமக்கு அவ்வளோவா தெரியாது, தானாகவே நடக்கும். ஸோ வாயை நல்லா திறந்துட்டு நாக்கை வெளியே வச்சுக்கணும். அந்த மாதிரி த்ரோட்லேருந்து உங்களோட ப்ரீத் அவுட் பண்ணுற அந்த சத்தம் கேட்கணும். ஹேன்னு நம்ம வெளியே விடுற சத்தம் கேட்கணும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வயிறை லேசாக உள்ளே தள்ளின மாதிரி விழா எலும்புகள் கொஞ்சம் அப்படி வெளியில் புடைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது உட்காந்த நிலையோ நின்ன நிலையிலையோ செய்யலாம். ஆனால் உட்காந்த நிலையில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு காலெல்லாம் சப்போர்ட் இல்லாமல் வயிறு பகுதியை நம்ம ஈஸியாக ஆக்குற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி செய்யுங்க. ஒரு கர்ச்சீஃப் ஏதாவது கையில் வச்சுக்கோங்க. எப்பயுமே பிராணாயாமம் செய்யும்போது கொஞ்சம் ஏதாவது சளியோ இருமலோ தும்மலோ வந்துச்சுன்னா நம்ம அந்த இது பண்ணிக்கலாம். சரியா? இன்னும் ஒரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன். எப்படின்னா வாயை நல்லா திறந்துக்கணும், நாக்கை வெளியே நீட்டிட்டு தொண்டையிலேருந்து அந்த சத்தம் வரதை நீங்களும் நோட்டீஸ் பண்ணணும். அந்த சத்தம் வெளியில் கேட்கணும். இந்த மாதிரி 12 முறையிலேருந்து 21 முறை வரைக்கும் செய்யலாம். மினிமம் 12 முறை செய்யணும். 3-4 முறை நீங்கள் செஞ்சீங்கன்னாலே கூட ஃபஸ்ட்டு போதும். 3, 6, 9, 12 அந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தொந்தரவு இருக்கவங்க இல்லை தொந்தரவு இல்லாதவங்க கூட காலையிலையும் மாலையிலையும் இதை நம்ம செய்யலாம். நம்மளோட எதிர்ப்பு சக்தியும் இதனால் அதிகரிக்கிறதா இப்போ பார்த்துருக்காங்க. மேலை நாடுகள்லையும் நான் இட்டாலியில் ஒரு பதிவு கூட படித்தேன். இந்த எக்ஸசைஸை டாக்டர் சொல்லி கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத. அதனால உங்களுக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கும் வந்தாலும் இதை செஞ்சு பயன் இருக்கா என்னன்றதை எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. நன்றி.